இஸ்ரேல் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் பல மூட்டைகள் பொய் அவிழ்த்து விடப்பட்டிருக்கும். திருட்டுத்தனமான கருத்துகளும் எண்ணங்களும் ஒளிந்திருக்கும். 1948க்கு முன்னால் இஸ்ரேல் வரைபடத்திலேயே இல்லை. 1917க்கு பிறகு 17ஆம் ஆண்டு அந்த சமயத்திலே பிரிட்டிஷ் அரசால் பலஸ்தீனம் என்கின்ற அந்த மண் அங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒதுக்கப்பட்டு இது யூதர்கள் குடியிருப்பாக மாற்றி அமைக்கப்பட்டது. அதற்கு பின்னால் 1948களுக்கு பின்னால் பலஸ்தீனத்திலே இருந்த சுமார் 78% நிலத்தை இவர்கள் மொத்தமாக ஆக்கிரமிப்பு செய்து 7 லட்சம் பலஸ்தீனர்களை அகதிகளாக உலகத்திலே நடமாட விட்டார்கள். அது மட்டுமல்ல, அதையும் தாண்டி 1967களுக்கு பின்னால் இஸ்ரேல் தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், அரபு நாடுகளின் சில நாடுகளிலிருந்து சில இடங்களை கைப்பற்றி கொண்டது. ஜோர்டானிலிருந்து, அதே போன்று எகிப்திலிருந்து, சிரியாவிலிருந்து பல பகுதிகளை கைப்பற்றி தங்களுடைய எல்லைகளை விரிவாக்கி கொண்டே போனது. இப்படி திருட்டுத்தனமான வேலைகளை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய இஸ்ரேல் தான் சொல்கிறது, ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருக்கிறது, அதை தடுத்து நிப்பாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். அதனால் எங்களுடைய நாட்டுக்கு பாதிப்பு என்பதை நாங்கள் உணர்ந்ததனால்தான் அந்த நாட்டை நாங்கள் தாக்குகிறோம் என்று.